சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி காலேஜுக்கு போயிட்டு ரொம்ப சோர்வா வராங்க. முகமெல்லாம் பார்த்தா ரொம்ப வாடி போயிருக்கு. சேது பாக்குறாரு, என்ன வரையிலே அந்த வாய் அடிப்பா, முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள் நினைக்கிறாரு. சேது அவருக்கு தேவையான நைட்டு சாப்பாடையும் சமைச்சுக்கிட்டு இருக்காரு. தமிழ்ச்செல்வி வந்ததும் உட்காந்துடுறாங்க. உட்காந்ததும் பார்த்தா வயிறெல்லாம் வலிக்குது. வயிற்ற வேற பிடிச்சிட்டு, ஐயோ வயிறு வலிக்குதே, என்ன இந்த மாதிரி நேரத்துல வயிறெல்லாம் வலிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களே, என்னாச்சுன்னு தெரியலையே, ஏன் இப்படி வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சமையலறைக்கு வந்து சுடு தண்ணி அவங்களா வச்சு சுடு தண்ணியெல்லாம் குடிக்கிறாங்க. குடிச்சதும் பார்த்தா வயிறு வலி நிக்கல. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா தமிழ்ச்செல்வி வாந்தி எடுக்கவும் ஆரம்பிச்சுறாங்க. தமிழ்ச்செல்வி வாந்தி எடுக்கிற பார்த்ததும் வேகமா சேது ஓடுறாரு. ஏய் என்னாச்சு, நான் வந்ததுமே பார்த்தேன் முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருந்துச்சு, இப்ப வாந்தி வேற எடுக்கிற, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கிறாரு. தெரியலங்க, மதியம் சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கலையான்னு தெரியல, டெய்லி 2 நாளா கேண்டீன் சாப்பாடு தான் சாப்பிட்டேன், அதில் எதுவும் சேரலையான்னு தெரியல, வயிறெல்லாம் வலிக்குது, தலையெல்லாம் ஒரு மாதிரி சுத்துது, வாந்தி வேற வருது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி பார்த்தா வாந்தி எடுக்கிறாங்க. அதை பார்த்தா சேது கையில் ஏந்த ஆரம்பிச்சிடறாரு. சேது கையில் பார்த்தா தமிழ்ச்செல்வி வாந்தி எடுத்ததும், சரி சரி நீங்கே உட்காரு, நான் போயிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதெல்லாம் போயிட்டு கையெல்லாம் கழுவிட்டு வராரு. அதுக்கப்புறம் பார்த்தா தமிழ்ச்செல்வியால் வயிறு வலி தாங்கவே முடியல, ரொம்ப வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லவும், சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தா ரொம்ப நைட்டாக இருக்கு, நான் போய் காரை எடுத்துட்டு வரேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு சேது வேகமாக பார்த்தா போய் காரை எடுத்துட்டு வராரு. நீ ஏறு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை பார்த்தா காரில் ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டல் போறாரு. அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் பார்த்தா செக் பண்றாங்க. என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவும், தெரியல டாக்டர், 2 நாளா கேண்டீன் சாப்பாடு வேற சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், வயிறு வேற எனக்கு ரொம்ப வலி, ரொம்ப வாமிட்டும் வருது, 2 மாசம் வேற பிரெக்னெண்டா வேற இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட தமிழ்ச்செல்வி சொல்லவும், சரிம்மா என்னன்னு செக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்தா தமிழ்ச்செல்வியை செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்த்தையில தமிழ்ச்செல்விக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு மாதிரி இருக்கு. ஃபுட் பாய்சன் ஆகிருக்குமா, இந்த மாதிரி நேரத்தில் கடையிலலாம் சாப்பிடவே கூடாது, முக்கியமாக கேண்டீன் சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாது, நீ காலேஜ் படிக்கிறியாமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், ஆமாம் டாக்டர் காலேஜ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், டெய்லி ஒரு 2 நாளாக கேண்டீன் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், அதுதான் சேரலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லுவோம், அதுதான்மா கரெக்டு, நீ டெய்லி கேண்டீன் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பார்த்தியா, அதுதான் உனக்கு ஒத்துக்கல, இந்த மாதிரி நேரத்தில் வெளியில் சாப்பாடெலாம் சாப்பிடக்கூடாது, வீட்லேயே சமைச்சு எடுத்துகிட்டு போமா அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், இந்த டேப்லெட்டை போடு சரியாயிரும், வயிறு வலிக்கான மாத்திரை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், சேதுவை கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார் ப்ரெக்னெண்டாக இருக்கிற நேரத்தில் உங்கள் ஒய்ஃபை நல்லா கவனிச்சிக்கிற மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், சரி டாக்டர் சரி சரி கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா தலையை ஆட்டுறாரு. சரி நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், தமிழ்ச்செல்வியும் சேதுவும் பார்த்தா காரில் வராங்க. நான் என்னமோ எக்கடோ கெட்டு போறேன்னு சொல்லிட்டு விட வேண்டியதானே, என்னை எதுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், ஆமாடி எனக்கு இதெல்லாம் தேவைதான், வயிற்று வலியில் கடந்தையில உன்னை அப்படியே வயிறு வலியிலே விட்டுருக்கணும், வயிறு வலியெல்லாம் சரியானதும் பேச்சை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவோ, நான் தான் என்னமோ பண்ணுறேன் ஏதோ பண்ணுறேன், என் மேலே தான் உங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாதுல்ல, அப்புறம் என்ன திடுதிப்புன்னு நான் வாந்தி எடுத்ததும் வாந்தியெல்லாம் கையில் ஏந்துறது என்ன, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வர்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், நீ என் கூட இருக்கியே, நீ சொன்ன அதே கோட்டு தான், உனக்கு ஏதாவது ஆய் தொலைஞ்சிச்சுன்னா ஏன் சட்டையை தானே பிடிப்பாங்க, நான் தானே பதில் சொல்லணும், ஏதோ நான் தான் உன்னை ஏதோ பண்ணிட்ட மாதிரி என்னைய தானே கேள்வி கேட்பாங்க, பத்தாதுக்கு அந்த வீட்டில் நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம், உனக்கு என்ன ஆனாலும் என்னைய தான் கேள்வி கேட்பானுங்க, நான் தான் ஏதோ உன்னை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி என் மேலே தான் பழிய போடுவானுங்க, இது எனக்கு தேவையா, அதனால தான் உன்னை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனேன், ஒரு இடத்துல வேற யார் இருந்தாலும் நான் இதைத்தான் பண்ணியிருப்பேன், ஏதோ ஒரு மனிதாபிமானத்தில் உன்னை இந்த மாதிரி ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், ரொம்பத்தான் என் மேலே இருக்கிற கோபம்லாம் குறைஞ்சு நீங்களே வந்து என்கிட்ட பேசத்தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காங்க.